கிரிக்கெட் வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, IPL 2025ல சிஎஸ்கே ரொம்ப மோசமா விளையாண்டுகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் இருந்தாலும் எங்கேயோ ஒரு நம்பிக்கை, ஏதாவது இதுக்கப்புறம் ஏதாவது பண்ண முடியுமா அப்படிங்கிற நம்பிக்கை இன்னும் ஒரு சில ஃபேன்ஸ் மத்தியில இருந்துகிட்டு தான் இருக்கு. எனக்கும் அது இருக்குங்க. ஓகே, அது நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ருத்ராஜ் கெய்க்வாட் அஃபிஷியலி அவர் ரூல்ட் அவுட் தான். ஆனா அவர் டீமோட டிராவல் பண்றாரு. ஓகே, அதுல எந்த தப்பும் கிடையாது. ஓகே, அது சும்மா ஜாலியாக எப்படி டோர்னமெண்ட் போகுது அப்படின்னு சொல்லிட்டு கூடவே இருந்து பார்க்க போகிறாரு. இதில் இன்னொரு மேட்டர் என்ன அப்படின்னா, இப்போ ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக யார் வருவாங்கிற கேள்வி எல்லார் மத்தியிலையும் பயங்கரமாக கிளம்பிருச்சு. எஸ், இவங்களை எடுத்துட்டு வாங்க, அவங்கள எடுத்துட்டு வாங்க, அவங்கள எடுத்துட்டு வாங்க, இவங்களை எடுத்துட்டு வாங்க, நிறைய பேர் நிறைய ஒப்பீனியன் சொல்கிறாங்க. சரி, ருத்ராஜுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கா, இருந்தால் அப்படி யார் யாரெல்லாம் இருக்காங்க அந்த ஆப்ஷன்லங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்று ஒரு நியூஸ், ஒரு மீம் ஒன்று பார்த்தேன். ஸ்டீஃபன் ஃப்ளமிங் சொல்லிட்டாரு, இது மாதிரி நாங்கள் இன்னும் எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுமே அனௌன்ஸ் பண்ணலை, பண்ணவும் மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கதா ஒரு மீம் பார்த்தேன். ஆனால் நான் வீடியோஸ் தேடி பார்த்தேன், அப்படி எதுவுமே ஸ்டீஃபன் ஃப்ளமிங் எங்கேயுமே சொன்ன மாதிரி தெரியல. எனக்கு தெரிஞ்சு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக யாரையாவது எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி அங்கே உட்காந்துருக்கிற பசங்க சாய் ரஷீத், ஆண்ட்ரே சித்தார்த், வேன்ஸ் பேடி மாதிரி ஆட்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாலே ரொம்ப நல்லா இருக்குங்கிறது என்னோட ஒரு கருத்து. பட் இருந்தாலும் ஒரு நல்ல பிளேயரை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா அந்த பிளேயர் லிஸ்ட் என்னங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ வாங்க கண்டினியூவாக பேசலாம். ஃபர்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் இருக்கிறது யார் அப்படின்னா, என்னைய பொறுத்த வரைக்கும் பிருத்திவி ஷா. நான் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ்லேயே இந்த கொஸ்டினை கேட்டிருந்தேன், அவங்களும் அதுக்கு பதில் சொல்லியிருந்தாங்க நேற்றைக்கான முந்தா நாள் மேட்ச்லன்னு நினைக்கிறேன். எஸ், பிருத்திவி ஷா ஒரு நல்ல ஆப்ஷன். ஆக்சுவலி பிருத்திவி ஷா ஒரு சூப்பரான ஒரு பிளேயர் தான். பட் ரீசெண்ட் டைம்ஸில் அவரோட ஃபார்ம் ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால தான் அவர் IPL அன்சோல்ட் ஆனார். பட் பவர் பிளேயை மேக்ஸிமைஸ் பண்ணக்கூடிய திறமை இருக்கிற ஒரு பிளேயர். சீரியஸ்லி அடுத்த சச்சின் அப்படின்லாம் அவர் ரொம்ப சொல்லியே காலி பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பட் சிஎஸ்கேக்கு எனக்கு தெரிஞ்ச அவர் கரெக்டாக சூட் ஆவார் அப்படின்னு என்னோட ஒரு கருத்து. எஸ், பிருத்திவி ஷா வந்தார் அப்படின்னா உண்மையுமே அந்த ஓப்பனிங்லேயே அவரை இறக்கி விடலாம், பவர் பிளேயை மேக்ஸிமைஸ் பண்ணுவார். இருக்க போகிற 8 கேமில் அவர் 8 கேமை அடித்து சூப்பராக தும்சம் பண்ணுவாருன்னா நான் சொல்லலை. பட் மேக்ஸிமம் 4லேருந்து 5 கேம் அவர் நல்லாவே ஆடுவார். பவர் பிளேயை மேக்ஸிமைஸ் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுமோ அங்கே பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் அவரோட வேலையாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு பிருத்திவி ஷா ஒரு சாலிடான ஆப்ஷன் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பட் ஆனால் சிஎஸ்கே பிருத்திவி ஷாவை நோக்கி போவாங்களா அப்படிங்கிறது தெரியல. சரிப்பா, பிருத்திவி ஷா இல்லை அப்படின்னா வேற யார் அப்படின்னா, அந்த ஆயுஷ் மத்ரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பிளேயர் சிஎஸ்கே கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கதா நம்ம கேள்விப்பட்டோம். எஸ், ஃபியூ டேஸ் பேக்கே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இது மாதிரி ஆயுஷ் மத்ரே அப்படிங்கிற ஒரு பையன், மும்பையை சேர்ந்த ஒரு பையன், ரொம்ப சின்ன பையன், 17 வயசு தான் ஆகுது. மிட் சீசன் ட்ரையல்ஸுக்கு அந்த பையனை கூப்பிட்டுருக்காங்க. ஸோ அந்த பையன் சிஎஸ்கே டீமோடய டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கான், நெட்ஸ்ல எல்லாம் பேட்டிங் ஆடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். காசி விஸ்வநாதன் சாரும் ESPN கிரிக்கெட் ஃபோருக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்தப்போ அவரும் சொல்லியிருக்காரு, நாங்கள் யாருக்கும் ரீப்ளேஸ்மெண்டாலாம் அந்த பையனை கூப்பிடல, அந்த பையனோட டேலண்ட் பற்றி பேசியிருந்தாங்க, ஸோ அதனால தான் நாங்கள் ட்ரையல்ஸுக்கு கூப்பிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இப்போ அந்த பையன் டீமோட ட்ராவல் பண்ணுறான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே எனக்கு தெரிஞ்சு மேபி அந்த பையனை வேணும்னா எடுத்துக்கலாங்கிற மாதிரி யோசிச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. ஒரு சின்ன பையன், பயமரியா சூப்பரான பிளேயர், ரீசெண்டாக நடந்த ரஞ்சி சையத் முஸ்தகலி அப்படின்ட்டு எல்லாத்துலேயுமே ரொம்ப நல்லா விளையாண்டுருக்கான். எஸ், ஒரு ஓப்பனிங் பேட்டர், அடித்து தும்சம் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். எஸ், இப்போ இருக்கிற சின்ன பசங்களுக்கு தான் பயனா என்னன்னே தெரிய மாட்டேங்குது. ஸோ இந்த பையன் மேபி ஒரு ஆப்ஷனாக இருந்தால் ஃபியூச்சருக்கு கூட யோசிக்கலாம். ஏன்னா 17 வயசு தான் ஆகுது அப்படிங்கிறப்போ இந்த பையன் ரொம்ப நல்லா ஆடிட்டானா ஃபியூச்சருக்கு கூட அப்படியே டிராவல் பண்ண வச்சுக்கலாம். ஸோ அதனால ஆயுஷ் மத்ரே ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பார் அப்படின்னு எனக்கு தோணுது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா, டெவால்ட் பிரவிஸ், ஃபியூ இயர்ஸ் பேக் பேபி ஏபி அப்படின்னு எல்லாருனாலையும் செல்லமாக அழைக்கப்பட்ட அண்டர்-19 கிரிக்கெட் வட்டாரத்தை திரும்பி பார்க்க வச்ச ஒரு வேர்ல்டு கிளாஸ் சவுத் ஆப்பிரிக்கன் பேட்டர் கம் பவுலர் எப்படி வேணாலும் சொல்லலாம். ஏன்னா அவர் பவுலிங்கும் போடுவார், ஆனால் ஒரு பேட்டர். ஓகே, ஒரு பேபி ஏபி பா, ஏபி டிவிலியர்ஸ் மாதிரி இருக்கு, ஏபி டிவிலியர்ஸை பார்த்து கிரிக்கெட் விளையாட வந்தவர் அப்படின்லாம் எல்லாரும் சொன்னாங்க. பட் மும்பை இந்தியன்ஸ் எடுத்து வச்சிருந்தாங்க, ஃபியூ கேம்ஸ் கொடுத்தாங்க, விளையாண்டாரு. அதுக்கப்புறம் நிறையா அவரால் நல்லா விளையாட முடியல. இவந்தோ அந்த சீசன் IPL ஆக்ஷனில் சிஎஸ்கே கூட அவருக்கு பிட் பண்ணாங்க, ஆனால் கிடைக்கல, மும்பை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் மும்பை ரிலீஸ் பண்ணாங்க, அன்சோல்ட் ஆகிட்டார். இப்போ ரீசெண்டாக நடந்த SA20 போட்டு தும்சம் பண்ணிட்டாரு அவர். ஆனால் யாருமே எடுக்கல. ஒரு ட்வீட் வேற போட்டிருந்தாரு, எஸ் நான் அன்சோல்ட் ஆனது எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, பட் நான் ஒரு பெரிய கம்பேக் கொடுப்பேன் அப்படின்ட்டு. அந்த பையன் அவைலபிளாக இருக்கான். ஆக்சுவலி அந்த பையனை கூட எடுத்துகிட்டு வரலாம். ப்ரோ, ருத்ராஜ் கெய்க்வாட் இந்தியன் பிளேயர் ப்ரோ, எப்படி நீங்கள் ஃபாரின் பிளேயர் எடுத்துகிட்டு வருவீங்க, உங்களுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலி சிஎஸ்கே மொத்தம் 7 ஃபாரினர்ஸ் தான் வச்சிருக்காங்க. டோட்டலாக 8 ஃபாரினர் ஒரு டீமில் இருக்கலாம். ஸோ ஒரு ஸ்லாட் பேலன்ஸ்டாக இருக்குதான். அதனால நீங்கள் தாராளமாக பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு வரலாம் அந்த பையனை. ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டெவால்ட் பிரவிஸ் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பார். அதுக்கு அடுத்தபடியாக கெயில் மெயர்ஸை நான் சொல்லுவேன். கெயில் மெயர்ஸ் உங்களுக்கு தெரியுமா தெரியல, போன சீசன் பெருசாக IPL விளையாடல. அதுக்கு முந்தின சீசன் LSGக்காக பார்த்தீங்க அப்படின்னா அவர் தான் ஓப்பன் பண்ணார். குவிண்டன் டிகாக்
அங்கே இருக்கிற பையன் எல்எஸ்ஜி இவரை வச்சு தான் ஓப்பன் பண்ணாங்க. சூப்பரான ஒரு பிளேயர் அண்ட் பவுலிங்கும் போடுவார். ஆக்சுவலாக இவரும் அசால்ட் பண்ணிடுவார், அந்த பவர் பிளேயை மேக்ஸிமைஸ் பண்ணிடுவார். இப்போ எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்கல்ல பவர் பிளேயில் இப்போ ஒரு பில் சால்ட் அடிக்கிறார்ல, அந்த மாதிரி ஒரு பயங்கரமாக அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான் தேவை அப்படின்ட்டு. அது வந்து கெயில் மெய்ர்ஸ் தான். லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன் வந்து நின்னாருன்னு வைங்களேன், சும்மா நல்லா 6 அடி 5 அங்குலம் இருப்பார், அடி பிரிச்சிருவாரு. எஸ், அவரால் அசால்ட்டாக வெளியில் அடிக்க முடியும். அவர் சிஎஸ்கேக்குள்ளே வந்தால் ஒரு காலகட்டத்தில் அந்த ட்வைன் ஸ்மித் இருந்தார் தெரியுமா, அந்த 2014-15 காலகட்டத்தில், அந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து எலிவேட் ஆவார் அப்படின்னே சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெயில் மெய்ர்ஸ் அப்படிங்கிறது தான். எஸ், அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மயங்க் அகர்வால். என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக மயங்க் அகர்வால் ஒரு நல்ல ஆப்ஷன்லாம் கிடையாது. பட் அவரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிஎஸ்கேயோட ஸ்கீம் ஆஃப் திங்ஸில் ஃபிட்டான ஆகக்கூடிய ஒரு பிளேயர். அவரும் அன்சோல்ட் ஆகிட்டு அவரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்காரு. அவரும் வந்து மேபி நீங்கள் வந்து இறக்கி விட்டு அடிக்க வைக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த எஸ்ஆர்ஹெச் எடுத்த சீசன் நினைக்கிறேன், அவர் வந்து சிஎஸ்கே 2 பிட் போட்டு பார்த்தாங்க. ஸோ மயங்க் அகர்வால் ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கலாம். பட் நம்ம ஆளுங்க தான் தெரியுமே அந்த மாதிரி பிளேயர்ஸ், அது இந்தியன் பிச்சர்ஸில் ஆடி பழக்கப்பட்ட பிளேயர்ஸுக்கு போகிறோம், எங்களுக்கு மயங்க் அகர்வால் தான் வேணும் அப்படின்ட்டு போனாலும் போவானுங்க, சொல்ல முடியாது. பட் இவ்வளோ நடந்தாலும் நம்மளோட சீசன் கையை விட்டு போயிருச்சு, அதில் மாற்று கருத்தே இல்லை. ஸோ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஆயுஷ் மத்ரே, அப்படி இல்லை அப்படின்னா டெவல்டு பிரிவிஸ், இவங்க 2 பேரில் யாரையாவது ஒரு ஆளை டீமில் எடுத்து ஃபியூச்சருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள ரெடி பண்ணலாம். ப்ளஸ் இருக்கிற ஷேக் ரஷீத் இல்லை ஆண்ட்ரே சித்தார்த்லாம் கூட இப்போ தாங்க வந்தார், வேன்ஸ் பேடி இப்போ தான் வந்தார். ஷேக் ரஷீத் ஒரு 3-4 வருஷமாக டீமோடே இருக்காரு, ட்ராவல் பண்ணிட்டு இருக்காருன்னா ஹி டிசர்வ் ஃபார் அட்லீஸ்ட் 1 மேட்ச். அவருக்கு அந்த வாய்ப்பை கொடுத்து அவரையும் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகலாம். என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல, பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. உங்களோட கருத்து இதில் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இவங்களை தாண்டி நிறைய பேர் ஜானி பேஸ்டோ அது இதுன்னு நிறைய சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படி ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் சொல்லுங்க, மேபி அதை வச்சு கூட ஒரு வீடியோ நான் போடுறேன். ஸோ வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்ட்ல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திஸ் இஸ் விஜே மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே.